ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃபில்ஸ் மால் கோயம்புத்தூரில் வந்திருக்கோம். ப்ரூஃபில்ஸ் நம்ம இன்றைக்கி வந்தது ஸ்னோ வேர்ல்டு ஃபேண்டசி அங்கே விசிட் பண்ணதான். அடல்ட் என்ட்ரி டிக்கெட் வந்து ₹550. பாப்பாங்க 2 பேர்த்துக்கு டிக்கெட் வாங்கலை. உள்ளே வந்தோன்னே ஜர்க்கின்னு, ஹேண்ட் க்ளவுஸு, ஷாக்ஸு, ஷூஸ் கொடுத்தாங்க. பாப்பாங்க 2 பேரும் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. அந்த க்ளவுஸ் மாட்டுறதுக்கு தான் ரொம்ப லேட்டாச்சு. நம்மளும் மாட்டிட்டு அவங்களுக்கும் போட்டு விட்றதுக்கு. கடைசி வரைக்கும் சின்ன பாப்பா க்ளவுஸ் போடவே இல்லை. அங்கே பாருங்கள், கை காட்டுறாங்க, க்ளவுஸ் போடல, ஷூஸ் மட்டும் போட்டாச்சுன்ட்டு. பெரிய பாப்பா அவங்க அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால அங்கே பாருங்கள் டென்ஷனாகவே காட்டிகிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்துட்டோம். திஸ் இஸ் என்ட்ரி. உள்ளே வந்தோன்னே அது பார்த்திங்கன்னா ஒரு 20க்கு 20 ஹால் அந்த ஸ்டேஜில் தான் இருந்தது. உள்ளே வந்து 8 டிகிரி உள்ள கிளைமேட் வந்து 8 டிகிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பெரிய பாப்பா நல்லா ஃபுல் கவராக இருந்ததுனால அவளுக்கு எந்த வித இதுவும் தெரிவிச்சிக்கல. சின்ன பாப்பா க்ளவுஸ் போடாமல் இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஐஸை தொட்டோன்னா ரொம்ப அழுதாங்க. உடனே அவங்களுக்கு க்ளவுஸ் போட்டு விட்டோம். நான் வந்து க்ளவுஸ் போடல, மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுனால க்ளவுஸ் போடல. அதனால் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கை நல்லா விறுவிறுன்னு குளிர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பாப்பா கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸுக்கு மேலே அவளுக்கும் குளிர் எடுத்துக்கிச்சு. சின்ன பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மூக்கு தான் வந்து ஒழுக ஆரம்பிச்சிது. அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. உள்ள இடம் வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. நல்ல வெயிலுக்கு நல்ல இடம், நல்ல கலரிங் லைட்டு, பாட்டு அது இதுன்ட்டு நல்லா என்டர்டெயின்டாக போச்சு. பெருசாக சுற்றி பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 2-3 ரைடு, அந்த ஸ்னோவேல் அங்கே போய் சுவிட்சர்லாந்து நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிற இதுக்கு வந்து நல்லா இன்டீரியர்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மேலே படிக்கிட்டு ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஃபிடேரியா ப்ரைஸஸ் வெரி ரீசனபிள். காஃபி ₹40, டார்க் சாக்லேட் ₹50 அந்த மாதிரி இருந்தது. அங்கே பாருங்கள், பாப்பாவும் அம்மாவும் உட்காந்துருந்தாங்க. காஃபி வாங்கிட்டு வந்தோம். பெரிய பாப்பா ஃபோர்ஸ் கொடுத்துட்டு செம்ம ஜாலியாக பாப்பாங்க 2 பேருமே என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இடங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. அந்த சைடு வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கலர் லைட்டிங்ஸ்னால நம்ம மெயினாக நிறைய இடங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட முடியல. டார்க் பிளேசஸ் இருந்தது. வாங்க டிஜே சவுண்டு கேட்போம். ஆடு 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 அவரு ஆடு காட்டு 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 காட்டு. ஆட்டு நல்லா ஆட்டு. ஒன்னாவது ஆட்டு. சைனா நீதான இவ்வளோ பாரு, ஐஸ் எடுத்து வாயில் அடிக்கிறா. போதுமா? மேலே இந்த இடம் பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். கீழே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சது தான் பெரிய பாப்பா ரொம்ப குளிருதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உள்ளார வந்து நமக்கு டைமிங் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் இருந்துக்கிறோமோ இருந்துக்கலாம். மேக்ஸிமம் பிலோ 5 ஏஜ் கிட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் பார்த்துருந்துங்க. அவங்க கொடுக்குற சாக்ஸ் மஸ்ட்டு வியர் பண்ணிக்கங்க. புனிதாவுக்கு வந்து அந்த சாக்ஸ் ஏதோ ஹோல்ஸ் இருந்ததுனால கால் மட்டும் ரொம்ப வெறுத்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் காலில் கொடுக்கல. கையில் க்ளவுஸ் போடாமல் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த கை அடிக்கடி வெறுத்து போயிடுச்சு அங்கே இருந்த வரைக்குமே. மற்றபடி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. கடைசியாக நானும் பாப்பாவும் ஸ்னோ ஃபால் ஆகிற இடத்துல இருந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். பாப்பா இதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டா, ஸ்னோ ஃபாலில் போய் நிற்கணும் அப்படின்ட்டு. அங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபிஸ் இருக்காங்க. அவங்க ரேட் ரொம்ப கம்மியாகவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. பார்த்துட்டு நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த 1 hour அப்படிங்கிற டைமுக்கு அப்புறம் நம்மளாலேயே வந்து அங்கே பெருசாக ஆக்டிவாக இருக்க முடியல. வெளியே வரணுன்னு தான் தோணுது. கடைசியாக தான் இந்த லியோ படத்தில் ஒரு ஹைனா மாதிரி இருக்கிறத பார்த்தோம். அது ஜஸ்ட்டு போகும்போது தான் ஆனால் ஆக்டிவிட்டியாக இருந்தது. புனிதாவும் சின்ன பாப்பாவும் மட்டும் அந்த உள்ளார கோகுலரை போயிட்டு வந்தாங்க. தக்ஷா அடித்த குளிருக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே நின்றுக்கிட்டா.
அதனால் இவங்க 2 பேர் மட்டும் உள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு பாப்பாவோட புனிதா வெளியே வந்தாப்புல. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு. 2 ரைடுமே ரொம்ப ஸ்லிப்பரியாக. அங்கே முடிச்சுட்டு மாலில் இருக்க வெளியில் வந்துட்டு அங்கே இருக்கிற கேம் ஜோனுக்குள்ளே போனோம். கேம் ஜோன் நல்லா இருந்தது. 600 ருபீஸ் டிக்கெட்டு. அங்கே 550 வரைக்கும் கேம் ப்ளே பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. என்னென்ன கேம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். பெரிய பாப்பா கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க கேம்ஸ் விளையாட. நாங்கள் மட்டும் சின்ன சின்ன கேம்ஸு நானும் புனிதாவும் ப்ளே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு கீழே மாலுக்கு அந்த கிரவுண்ட் ஸ்டார்ஸில் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறு ஏதாவது ஸ்பாட் உங்களுக்கு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் வீடியோ போடலாம். அங்கே இது தவிர எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணிடலாம். சீக்கிரமாக நம்ம சேனலில் கிவ்அவே ப்ரோக்ராம் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேவே டியூன்ட் மை டியர் உறவுகளே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டு எவ்ரிபடி. அடுத்த வீடியோ விரைவில் எந்த ஊரிலிருந்து என்று பார்ப்போம். பாய் 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 டு ஆல்.